அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். அவர் ஆசையின்படி லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் மௌலானா பேசியபடி அங்கேயே 4/1/1931 காலமானார். அவர் விருப்பப்படி ஒரு சுதந்திர மண்ணில் மரணம் நிகழ்ந்தாலும் அவரது ஜனாசாவை அந்த மண்ணில் அடக்கம் செய்வதற்கு பல அரபு நாடுகளும் பல்வேறு 22 நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. அந்த அவருடைய ஜனாசாவை வேண்டி 22 நாடுகள் வேண்டி நின்றன, அரபு நாடு உள்பட வேண்டி நின்றன. ஆனால் இறுதியில் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸில் பொறுப்பாளர் அமீருல் ஹுசைனி கிலாபத் கமிட்டியை வேண்டிக் கொண்டதற்கிணங்க மௌலானா ஜனாசா பைத்துல் முகத்தஸ் அல் அக்ஷா பள்ளி அருகில் அடக்கம் செய்யப்படுகிறது. மௌலானா முகமது அலி புனித உம்ரா பயணம் சென்ற போது அப்பொழுது காபத்துல்லாவை பிடித்து கொண்டு துவா செய்கிறார்கள். இறைவா, என் தேசத்திற்கு சுதந்திரத்தை தா, சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஒற்றுமையை தா, இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையை தா. மௌலானா முகமது அலி அவர்களின் பிரார்த்தனையானது சுதந்திர இந்தியா மலர்ந்து விட்டது. ஆனால் தேசத்தின் விடுதலைக்கான பல்வேறு துறை சார்ந்த அர்ப்பணிப்புகள் தியாகங்களை செய்த இஸ்லாமிய சமுதாயத்தை இன்றும் அந்நியப்படுத்தும் போக்குகள் மண்ணில் வேறுபரப்புப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. எனவே மௌலானா முகமது அலி அவர்கள் கேட்ட சுதந்திர இந்தியாவில் இஸ்லாத்திற்கு வாழ்வைத்தா என்ற கேட்ட பிரார்த்தனை மீண்டும் மீண்டும் கேட்கப்பட வேண்டிய சூழ்நிலை மண்ணில் உருவாகி இருக்கிறது. இன்று பொன்விழா காணும் சுதந்திர இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு முஸ்லிமின் பிரார்த்தனையும் ஜீவ துடிப்பும் எங்கள் சுதந்திரம் பாருக்குள்ளே திலகமாய் திகழ வேண்டும். அதன் வசந்த விடியலுக்காய் இஸ்லாமியரின் அர்ப்பணிப்புகள் தொடர வேண்டும். அதோடு நம் இந்திய மண்ணில் இந்து முஸ்லிம் அமைதியாக வாழவிடப்பட வேண்டும் என்பதே. இன்றைக்கு சுதந்திரம் என்று பெயர் கேட்டாலே அனைவருக்கும் நினைவில் வருவது மகாத்மா எனும் தேசப்பிதா தான். மகாத்மா என்பவர் தேசப்பிதாவாக மாற்றியவர் யார் என்ற உண்மைகளெல்லாம் பல வரலாற்று ஆசிரியர்கள் அதை மறைத்திருக்கிறார்கள். ஆனால் மகாத்மா காந்தியோ தனது சுயசரிதையில் தனக்கு விடுதலை உணர்வை ஊட்டியவர்கள் யார் என்பதை மறக்காமல் குறிப்பிட்டிருக்கிறார். அது அவர்களில் ஒரு சில பேர் மட்டும் கூறிவிட்டு நான் விடைபெறுகிறேன். காயிதே மில்லத் சாஹிப் தன்னுடைய படிப்பை உதறி தள்ளினார். ஜமால் இப்ராஹிம் சாஹிப் என்பவர் வக்கீல் பதவியை 1920 ராஜினாமா செய்தார். தேச விடுதலைக்காக ஆங்கிலேயருக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக வேண்டி தங்களுடைய அந்தஸ்துகளை படிப்புகளையும் துறந்த பல இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இன்னும் இதேபோல் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் மேலும் இதை பற்றி விளக்கமாக சிறப்புரையாற்றுவதற்கு தலை சிறந்த பேச்சாளர் இன்னும் இருப்பதால் நான் என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. அடுத்ததாக சர்க்கு கிளை செயலாளர் சகோதரர் அமீர் அவர்களை பெருமாள் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ். சுதந்திரம் என் சுவாசம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சொந்தங்களே மற்றும் ஏனைய அமைப்பிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பிற்கினியவர்களே, இன்னும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை ஒரு இந்தியனாய் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, நாம் அனைவரும் இந்தியாவில் வாழாத இந்தியர்கள். அதாவது நம்ம இங்கே என்ஆர்ஐஸ் எல்லாமே இருந்தாலும் நம்மளுடைய இந்திய மண்ணுடைய பற்று நம்மளுடைய உள்ளத்திலும் சரி நம்மளுடைய மனதளவிலும் சரி என்றும் இம்மிய அளவும் குறைந்ததில்லை. அதாவது இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவதுனாலும் முதல்ல நம்ம இங்கே நம்ம கவலைப்படுறது நம்மள தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற கவலைப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் முதல்ல அதை பற்றி அதனுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுறது நாமளாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்காங்க. எல்லா வரலாறும் மறைக்கப்பட்டாலும் மாற்றப்பட்டாலும் எங்கள் உள்ளத்திலிருந்து அவர்கள் எடுக்க முயற்சி எடுத்தாலும் யாரும் எங்களுக்கு இதை மாற்றிவிட முடியாது, மறந்துவிட முடியாது. ஏனென்றால் எங்கள் சுவாசத்தில் என்றும் எங்கள் தேசம் நிலைத்து நிற்கும். இந்தியா எங்கள் நாடு, எங்களின் சுவாசம் எங்கள் நாடு. அரசியல்
கயவர்களும் எங்களை வெளியேற்ற முடியாது. அவர்கள் வெளியேற்ற நினைத்தாலும் நாங்கள் வெளியேற மாட்டோம். காரணம், நாங்கள் இந்தியர்கள். இந்தியாவில், அதாவது எங்களுடைய இஸ்லாமிய இதுபடி என்னன்னா, நீங்கள் இருக்கும் நாட்டையும் தேசத்தையும் இதுவையும் நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம ஒரு முழுமையான இஸ்லாமியனாக இருக்க முடியும். எங்களின், அதாவது சுதந்திரம் என்றால் உரிமை. மனிதனுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் நாங்கள் பொறுக்க மாட்டோம். சட்டபூர்வமாக முதலில் மதுவிலக்கை அமல்படுத்தியவர் முகலாய மன்னர் அலாவுதீன் கில்கி. சுதந்திர போராட்டத்திற்கு பல இஸ்லாமியர்களும் உயிர் தியாகம், பொருள் தியாகம் எவ்வளோ செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் வரலாறு இவற்றை அனைத்தையும் மறைத்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ், எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இன்ஷா. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக சால்மியா கிளை மாமக துணை செயலாளர் சகோதரர் ஃபஜ்லுர் ரஹ்மான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. அன்பிற்கினிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் குவைத் மண்டல நிர்வாகிகளே, கிளை உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டமாக. இந்த சுதந்திர தின நிகழ்ச்சியில் சுதந்திரம் அன்றும் இன்றும் என்றும் நம் சுவாசம் என்று இந்த நம் சுதந்திர தேசத்தில் சமுதாயத்தார்களுக்கு எத்தகைய என்பதை இந்த தருணத்தில் நினைவு கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பல காலங்கள் சிதறுண்டி கிடந்த நம் தேசத்தை ஒன்றிணைத்து இந்துஸ்தான் என்று ஒருங்கிணைத்து பல நூறாண்டு காலங்கள் ஆட்சி செய்து பெருமைக்குரிய முன்னோர்கள் முஸ்லிம் மன்னர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி சில நினைவுகளையும் அதில் மறைக்கப்பட்ட நம் முன்னோர்களின் தியாகத்தை எந்த நேரத்தில் நினைவு கூற அவசியம் என நான் கருதுகிறேன். முதலில் பஞ்சாபில் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாம் அறிந்த ஒன்றே ஆனது. வரலாற்றில் யார் தலைமையில் கீழ் இணைந்தார்கள் என்பது மறக்கப்பட்டது. ஒற்றுகவே உள்ளது. காரணம், அவர்களின் ஒருங்கிணைந்தது. நம் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த சைபுதீன் கிட்லு, அதேபோன்று கேரளாவில் குஞ்சாலி மரைக்கையர் மாப்பிள்ளைமார்கள், சிப்பாய் புரட்சியில் பர்மியாவிலிருந்து செயல்பட்ட நம் இந்திய தேசத்தை கடைசி மன்னர் பகதூர் ஷா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பொருள் உதவி செய்த வள்ளல் முகமது ஷாகிப், அதேபோல் வட்டமேசை மாநாட்டிற்கு தலைமை தாங்கி முகமது அலி, அதேபோல் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு கப்பல் வாங்க நிதி உதவி செய்த வள்ளல் அகமது பக்கீர், அதேபோன்று நம் தென் தமிழகத்திலே போராடிய மதுரை நாயக்கர் கான் சாஹிப், குலாம் அலி, லியாக்கத் அலி, குலாம் அப்பாஸ் போன்ற எண்ணில் அடங்காத நம் சமுதாயத்தார்கள், இவர்கள் பெயர்களை இன்றைய பாட புத்தகத்தில் மறைக்கப்பட்டுள்ளது என்று. அதற்கு காரணம், வரலாற்றை நாம் மறந்ததே காரணம். ஆகையால் இந்த வரலாறு மறக்கப்படுவதை நாம் தடுக்க வேண்டும் என்றால் நாம் வீட்டிலிருந்து தான் அதை தொடங்க வேண்டும். எப்படி என்று கேட்கிறீர்களா? நாம் வீட்டில் அனைவரும் நாம் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பழகுவதை அனைவரும் தெரிந்த விஷயம். அப்போது நாம் பிள்ளைகளுக்கு ஒரு ஊரில் ராஜா இருந்தார், ராணி இருந்தார் என்று கதை சொல்லி கொடுத்தது ஒரு காலம். அதேபோல் நமது ஊரில்
இப்படியாப்பட்ட வரலாறை மறைக்கப்பட்டதை நம் பிள்ளைகளிற்கு அதை எடுத்துக்காட்டாக கூறுவது மிக்க நன்றாகும் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூடி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்ததாக சகோதரர் மஹபூலா கிளை செயலாளர் சகோதரர் சீனி முகமது அவர்களை ஒரு முறை வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவில்லா அருளும் நிகரில்லா அன்பும் இலகும் ஓர் இறையின் இனிய நாமம் போற்றி மண்டிய இருள் கிழிக்கும் மக்களின் எழுச்சி மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்சி என்ற சுலோகத்தோடு அரசியலில் களம் கண்டு இன்று வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கும் மாபெரும் மக்கள் இயக்கம் மனிதநேய மக்கள் கட்சியின் மண்டல நிர்வாகிகளே, கிளை நிர்வாகிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்று நிலவட்டுமாகின்றவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுதந்திரம் நம் சுவாசம். பொருத்தமான தலைப்பு. வீழ்ந்த உயிர்களில் விளைந்த சுதந்திரம் மாண்டேனும் மீண்டும் காப்போம் என சூளுரைப்போம். எங்கள் நிர்வாகிகள் அருமையான ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். மனிதன் உயிர் வாழ்வதற்கு முக்கியமானது சுவாசம். சுவாசம் இல்லாததை உயிரற்றது என்போம். அப்படி உயிருக்கு சமமாக மதிப்பதால் தான் நம் முன்னோர்கள் தம் இன்னுயிரை தந்து நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். அதனால் தான் இந்த வாக்கியம் இங்கு கூறப்பட்டுள்ளது. வீழ்ந்த உயிர்களில் விளைந்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை அடைவதற்கு நம் முன்னோர்கள் பங்களிப்பு என்ன, எவ்வாறு, எப்படி? தன் வாழ்ந்த காலகட்டத்திலே பாரதி பாடினான். 30 கோடி முகமுடையால் என்னும் உயிர்ப்புற ஒன்றுடையால், செப்புமொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால். அவன் வாழ்ந்த காலகட்டத்திலே எல்லோருக்கும் சிந்தனை ஒன்றாகத்தான் இருந்தது. சுதந்திரம் வாங்க வேண்டும், ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆங்கிலனிடமிருந்து சுதந்திரம் வாங்க வேண்டும். 800 ஆண்டுகள் வாழ்ந்த முகலாயர்களிடமிருந்து இந்த சுதந்திரம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அப்பொழுது மக்களுக்கு எழவில்லை. ஏனென்றால் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு சமமான நீதியான ஆட்சியை அவர் வழங்கி கொண்டிருந்தார்கள் என்பதால் தான். உண்மையான வரலாறு அப்படிதான் உள்ளது. சரி, இப்போ வெள்ளைக்காரன் நாட்டை மீட்கணும். இஸ்லாமியர்கள் தங்கள் விகிதாச்சாரத்தை விட அதிகமாக பங்களிப்பு செய்துள்ளார்கள். எப்படி இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறோமோ நம்ம சதவீதத்தை விட, அதே மாதிரி அந்த காலத்திலே செத்து தொலைஞ்சு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம். உயிர் மட்டுமில்லை சகோதரர்களே, பொருளாதாரம் தான். இப்போ நமக்கு முன்னால் பேசின சகோதரர் சொன்னார், எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் குறிப்பிட்டார், அதுக்கடுத்து கப்பலோடைய தமிழனை குறிப்பிட்டார். நேதாஜிங்கிற பட்டமே நம்மால் கொடுத்தது தான். நேதாஜி உயர்ந்த தலைவர், அந்த பட்டம் கொடுத்தது நம்ம தான். அவர் ரங்கூனில் போய் இந்த மாதிரி இராணுவத்துக்காக எனக்கு பொருளாதாரம் கொடுங்குறப்ப அவருக்கு அந்த காலகட்டத்தில் அவருக்கு கலெக்ட் பண்ண பணி வெறும் 200 ரூபா. அப்போ அவர் கண்களை பார்த்து தான் சகோதரர் பேரை சொன்னார். அந்த சகோதரர் வாங்கன்னு சொல்லி தன்னம் இருந்த அன்னைக்கு காலகட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்க காரணமானது நம்ம தலைவர், நம்ம. ஏன்னா இன்னைக்கு வரலாறு மறைக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி கப்பலுடைய தமிழன் வ.உ.சி. சிதம்பரனார், அவருக்கு கப்பல் ஓட்டுறதுக்கு யார் காசு வாங்கி கொடுத்தது நம்ம. அந்த கப்பல் வாங்குறதுக்கு நம்ம கொடுத்து உதவுனது பொருளாதாரம் சரி, உயிரிலும் சரி, பொருளாதாரம் சரி, நம்ம சதவீதத்தை விட அதிகமான பங்களிப்பை செஞ்சுருக்கிறோம். ஆனால் வரலாறு இன்னைக்கு என்ன தெரியுமா? அத்தனை குழி தோண்டி போச்சு விட்டாங்க. இருக்கிற வரலாறையும் நாம் தெரிஞ்சு கொள்றதுக்கு சந்தர்ப்பம் சரி, வாய்ப்பும் குறைவு. வரலாறு தெரியாத சமுதாயம் முன்னேறினதா சரித்திரமே கிடையாது. வரலாறு தெரிந்திருந்தா நம்மளை நாமே 2ஆம் தர குடிமகனம் நினச்சிட்டு இருந்திருப்போமா? அன்றைக்கே சொன்னார், கண்ணியமிகு காகிதம் எழுதி சொன்னார், நம்ம இந்தியாவில் 2ஆம் தர குடிமக்கள் இல்லை, 2வது பெரும்பான்மை மக்கள் நம்ம இந்தியாவில். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். சகோதரர்களே, கைபர் போலன் கணவாய் வழியாக வந்து ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு பிழைக்க வந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு இந்தியா மக்களில் 3% உள்ள ஒரு சிறுபான்மை கூட்டம் இன்று எப்படி ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கு என்றைக்காக நாம் சிந்திச்சிருக்கோமா? எல்லாம் நம்முடைய அறியாமை தான். ஆனால் சகோதரர் நீடிக்குமா என்றால் நீடிக்காது. கெட்டிக்கார முழுகு 8 நாள். அதே மாதிரி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தவங்க சாயம் வெளுத்து போச்சு. வானத்தை வில்ல வளர்ப்போம், மண்ணை கயிறா திரிப்போம் என்று சொன்னாலும் நிலைமை என்ன தெரியுமா? நியாயமான பத்திரிக்கைக்காரன் கூட கேள்வி கேட்டால் பிரதமர் தண்ணி ஊற்றிக்கு மடக்கு குடிச்சிட்டு இதோட முடிச்சுக்கிறோமா அப்படின்னு எந்திரிச்சு ஓடுறாரு.
இப்படி கிளம்பி போயிட்டாரு. சரி, இந்தியாவில் இருந்தால் தானே கேள்வி கேட்பாங்க. பேச என்ன பண்ண நான் நாடா சுத்த போயிருன்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணார், நான் நாடா சுற்றிட்டு இருக்காரு. பாவம், அவருக்கு என்ன நிலைமையோ. மக்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியலை. அடிப்படை பிரச்சனை எதுக்குமே தீர்வு காண முடியலை. மக்கள் பிரச்சனைலாம் மக்கள் பிரச்சனையில் சொல்லி எழுச்சி அடையும் போதெல்லாம் எதையாவது ஒன்று மாற்றி செஞ்சு திசை திருப்பிடுறது. நம்ம அப்படி தானே, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பேசிருக்கும் போது வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இதை விட்டுட்டு அதுக்கு போயிடுறது. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம், நேரத்துக்கு இது சொல்லலை. இது மக்களை திசை திருப்புகிறான வேலை. இது பிரச்சனையாகவே இருக்கும், இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்குது. சகோதரர்களே, இது ஒரு மாயை தான். இந்த மாயை விலகும். கிழக்கு இந்திய கம்பெனி என்று எப்படி ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்தார்களோ, அவர்கள் எப்படி நம்ம உயிரை கொடுத்து விரட்டினோமோ, அதே மாதிரி மறுபடியும் போனவன் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், புதிய பொருளாதார கொள்கை என்று மறுபடியும் உள்ளே வந்துட்டான். அந்நியர்கள் உள்ளே வந்துட்டான். நம்ம காலையில் எந்திரிச்சல இருந்து ராத்திரி உறங்குற வரைக்கும் சரி, அவன் சொல்கிற அவனுடைய கம்பெனி ஐட்டங்கள்லாம் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் தான் என்னுடைய நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளை நான் தான் கொடுப்பேன் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம மேலே மறைமுகமாக பொருளாதார போகிறது கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னே இருந்தாங்க பார்த்தீங்களா, 10 வருஷம் இருந்தால் பாருங்க, அவங்களும் காரணம். இப்போ இருக்கிறவங்க அதை விட சிவப்பு கம்பளை விரித்து அவங்கள உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆக இதுக்கு ஒரு மரமுறை கொண்டு வரணும். இந்த கைபரபுலம் கனவை வந்தாங்க பார்த்தீங்களா, இவங்கள வந்தவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டணும். அதுக்கு என்ன செய்யணும், அப்போ நம்ம என்ன செய்யணும், அதான் இந்த 2வது வரி சொல்லுது, மாண்டேனும் மீண்டும் காப்போம், மாண்டேனும் மீண்டும் காப்போம் என்று சூழரைப்போம் என்று இந்த வரி 2வது வரி சொல்லுது. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இத்துடன் விடைபெறுகின்றேன். வாரதான் அலிந்து ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அடுத்ததாக சர்க்கு கிளை மாமாக்க செயலாளர் லத்தீஃப் அவர்கள் பேச அழைக்கின்றேன். அவுஜுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அன்பிற்கினிய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற என் அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு இந்திய குடிமகனாக உங்களுக்கு எனது இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மனிதநேய மக்கள் கட்சி ஏற்பாடு செய்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் குவைத் மண்டல மாமக தலைவர் அருமை சகோதரர் ஃபருக் மரத் அவர்களே, மற்றும் மாமக மண்டல செயலாளர் அண்ணன் சம்சுதீன் அவர்களே, பொருளாளர் சுக்குரு அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கிளை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னை சலாத்தினை கூறிக்கொண்டு, இந்திய சுதந்திர தினத்தை பற்றி நமது சகோதரர்கள் மிக தெளிவாக உங்களிடம் முஸ்லீம்கள் மற்றும் அனைத்து சகோதரர்களும் எப்படி உழைத்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்து கூறினார்கள். இன்னும் தெளிவாக எடுத்து பேசுவதற்கு மண்டல நிர்வாகிகளும் வருகை தரும் விருந்தினர்களும் பேச இருக்கிறார்கள். இருந்தாலும் நம்முடைய இந்திய சுதந்திர தினத்தில் நம்முடைய பங்கு என்ன? 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய பேரரசை வீழ்த்தி இந்திய திருநாட்டில் இந்தியாவை கைப்பற்றி நமது நாட்டை ஆட்சி செய்த வெள்ளையனிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம்மளை இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும், எல்லாருக்கும் அனைத்து உரிமைகளும் வேண்டும் என்று இந்துக்களும் முஸ்லிம்களும் அனைத்து மத நண்பர்களும் ஜாதியை பார்க்கவில்லை, மதத்தை பார்க்கவில்லை, இனத்தை பார்க்கவில்லை, பணக்காரன் பார்க்கவில்லை, ஏழையை பார்க்கவில்லை, எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும், நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் சுதந்திரம் வாங்கி தர முடியும். ஏதோ காந்தி வாங்கி கொடுத்து விடவில்லை, நேரு வாங்கி கொடுத்து விடவில்லை. இவர்கள் தலைவர்களாக இருந்தாலும் சுபாஷ் சந்திர போஸ் போன்ற இந்திய இந்தியை கைப்பற்ற வேண்டும், இந்தியாவை சுதந்திரம் மறுமிச்ச வேண்டும், தீவிரவாதம் அதாவது இந்தியா விடுதலை 2 வகை பிரிக்கலாம். ஒன்று, சுபாஷ் சந்திர போஸ் ஒரு வகையில் சுதந்திரத்தை பற்றி பேசினார். காந்திஜி அகிம்சையில் போராடினார். காந்திஜி அகிம்சையில் போராடினது நம்ம இன்றைக்கி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறோம். சுபாஷ் சந்திர போஸை நம்ம எல்லாம் மறந்துட்டோம். முஸ்லீம்களையும் நம்ம நிறைய பேர் இதில் கஷ்டப்பட்டோம். காயிதா மில்லத் கஷ்டப்பட்டிருக்காரு, முகமது அலி ஜின்னா கஷ்டப்பட்டிருக்காரு.
அவர் உழைப்பு கொடுத்துருக்காங்க, பொருள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சின்ன உதாரணம், அதிகம் நான் இந்த டாபிக் உள்ளார் போல் சின்னதாக உதாரணம் பேசிக்கிறேன். இந்தியாவை சுதந்திரத்தில் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கும் போது நிதிநிலை ஒரு தட்டுப்பாடு ஏற்படுது. அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ் தலைவர்களும் என்ன யோசனை பண்ணாங்கன்னா, யார்கிட்ட நிதி கேட்கலான்னு பார்க்கும்போது இருந்தார், அள்ளி கொடுத்து ஒருத்தர் இருந்தார். அவர் யாருமே கிடையாது இந்தியாவில், ஹைதராபாத் நிஜாம். நேராக ஹைதராபாத் நிஜாம்கிட்ட வந்தாங்க. ஹைதராபாத் நிஜாம்கிட்ட இப்போ இது மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த சுதந்திரத்துக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வருதுங்க, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் செய்ய கொடுங்க கேட்டோன்னே 1000 டன் தங்கத்தை அன்றைக்கே கொடுத்தார். தன்னலம் பார்க்காமல் பொதுநலம் வேண்டும், நம் இந்திய மக்களின் வாழ்வுதரம் முன்னேற வேண்டும், நம்ம வருங்கால சந்ததிகள் முன்னேற வேண்டும் என்று நாம் எல்லோரும் அன்றைக்கி கஷ்டப்பட்டாங்க. அன்றைக்கின சகோதரர்களே, இதுபோல் நம்ம நாட்டு சுதந்திரத்துக்கோசரம் இஸ்லாமிய சகோதரர்களும் இந்துக்கள் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் மிக தீவிரமாக போராடி பெற்றுத்தந்த இந்த சுதந்திரம் இன்று நம்மிடம் இருக்கிறதா? அனைத்து குடிமக்களுக்கும் கிடைத்திருக்கின்றதா? சற்று யோசித்து பாருங்கள். இன்று நமது நாட்டில் சுதந்திர தினத்துக்காக பாடுபட்டவர்களை விட சுதந்திர தினத்தென்று காட்டி கொடுத்தவர்கள் தான் இன்று நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். சுதந்திர தினத்தில் வெள்ளையனை வெளியே இயக்கும் போது நடத்தும் போது நான் இந்த நாட்டு சுதந்திரம் போராடவில்லை, போராடியவர்கள் இவர்கள் தான் என்று கூறிய அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு இன்று பாரத ரத்ன விருதுக்கு வீடு தேடி சென்று இந்திய மக்களின் சார்பாக இந்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர் நான் தேசப்பற்றாளரா? சற்று சிந்தித்து பாருங்கள். வரலாறு மறைக்கப்படுகிறது. இந்தியா வரலாற்றை எழுதுற இடத்துல எல்லாரும் காவித்துறை புகுந்து விட்டது. வரலாறை இன்னைக்கு எழுதுறான், என்னத்தை பண்ணிட்டு போறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு வரலாறு மாற்றி எழுதுனான்னா இன்னொரு 10 வருஷம் அடுத்த ஜெனரேஷன்ல அந்த வரலாறு அவன் படிப்பான். இந்தியா சுதந்திரத்துக்கு பாடுபட்டவன் பூரா பார்ப்பனன் பிராமணன் இவன் தான் கஷ்டப்பட்டான். இந்தியா சுதந்திர துரோகிகள் தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். வரலாறை எல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் சட்டத்தை நிறையா நல்லா படிங்க. சுதந்திரம் நமக்கு எல்லாமே தேவை, எல்லாம் உரிமையும் கொடுத்துருக்குது. உங்களோட உரிமையை தெரிஞ்சுக்கிட்டு உரிமைக்காக கஷ்டப்படுங்க, உரிமையை பாதுகாக்குங்க, சுதந்திரத்தை நல்லா தக்க முறையில் பயன்படுத்துங்க. என்னை கேட்டுக்கிட்டு என்னுடைய உரையை முறைக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தச்சங்குறிச்சி அலாவுதீன் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேச அழைக்கின்றனர். வாஹில் கிளை. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தங்கத்தட்டில் அமர்ந்திருக்கும் தாமரை மலர் போல இங்கு மேடையிலே வீற்று கொண்டிருக்கின்ற குவைத் மண்டல தமுமுக மற்றும் மாமக நிர்வாகிகளே, மேலும் அத்திப்பூ மலரும் இம்மாலை வேளையில் இங்கு மலர்ந்து மனம் வீசி கொண்டிருக்கின்ற தமுமுக மாமக எழுச்சிமிகு சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். சுதந்திரம் நம் சுவாசம். நிச்சயமாக. காரணம், இந்திய ஜனநாயக நாட்டிலே சுதந்திரத்தை சுவாசமாக செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் உண்டென்றால் அது இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமே. காரணம், மொகலாய மன்னர்கள் காலம் தொட்டு காயிதமில்லத் காலம் வரை, மேலும் இன்றைய நவீன இந்தியா அப்துல் கலாம் காலம் வரை இந்திய ஜனநாயக நாட்டிலே இந்திய பொருளாதாரத்திலும் சரி, இந்திய கல்வி ஞானத்திலும் சரி, இந்திய விஞ்ஞான ஞானத்திலும் சரி, முஸ்லீம்களின் பங்கு என்பது எழுச்சிமிகு ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய இஸ்லாமிய சமுதாயம் ஒன்று மட்டுமே இந்தியாவில் சுவாசத்தை சுவாசமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகும். ஏனைய சமுதாயங்கள் எல்லாம் வந்தேரிகள் கூட்டமே தவிர இந்திய ஜனநாயக நாட்டிலே சுதந்திரத்தை சுவாசமாக செய்யக்கூடிய ஒரே சமுதாயம் நமது இஸ்லாமிய சமுதாயம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்திய கல்வித்துறையில் அபுல் கலாம் சரி, இந்திய விஞ்ஞானத்துறையில் அப்துல் கலாம் சரி, அவர்கள் ஆற்றிய பணியை ஏனைய சமுதாய மக்கள் சிந்தித்து பார்த்தாலே இந்திய சுதந்திர சுவாசத்தை சுவாசக்கூடிய ஒரே தகுதியுள்ள சமுதாயம் நமது இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமே என்று அவர்கள் அறிவார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தால் இந்திய சுதந்திர சுவாசத்தை நாம் சுவாசிக்க முடியாத ஒரு அவல நிலையை காண்கிறோம். காரணம், நம் இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒற்றுமையின்மை
சிறிதளவு கூட இல்லை. ஆளுக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு சமுதாய கூட்டம், ஆளுக்கு ஒரு தலைவர்கள், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை இகழ்ந்தும் பிகழ்ந்தும் பேசும் இந்த நிலை இருக்கும் வரை இந்திய சுவாசத்தை நம்ம சமுதாயம் நிச்சயமாக சுவாசிக்கவே முடியாது. ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பாசித்தல் புகாரியை கூட நமது சமுதாயத்தை சேர்ந்தவர்களே இகழ்ந்தும் பிகழ்ந்தும் பேசும் ஒரு நிலையை காண்கிறோம். இத்தகைய நிலையை ஏனைய சமுதாயத்தினர் பார்க்கும்போது நம்மை எப்படி இந்திய சுதந்திரத்தை சுவாசிக்க அவர்கள் அனுமதிப்பார்கள்? நம்மை திருந்தாத வரை நம் இந்திய நாடு நமது கையில் வராது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய ஆட்சியாளர்கள் அயோத்தியில் பிரச்சனையை செய்வதோடு மட்டுமல்லாமல் அயோத்திக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு கழிப்பறை வேண்டும், அவர்களுக்கு இடவசதி வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டிலே அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அத்தகைய அயோத்தி நிலைமையை கவிஞர் பேரரசு கூறுகிறார். கடவுளுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. ராமன் கடவுளாக இருந்தால் அவன் மனிதனாக பிறந்திருக்க முடியாது. அவன் மனிதனாக இருந்தால் அவன் கடவுளாகாது. அயோத்தியில் அவன் மனிதனாக பிறந்திருந்தால் மனிதனுக்கு எதற்கு கோயில் என்று அவர் கேட்கிறார். மேலும் மனிதனுக்கு எதற்கு கோயில் இல்லை, அவன் கடவுள் என்றால் அப்புறம் அவன் எப்படி அயோத்தியில் பிறந்திருக்க வேண்டும்? ஆக ராமனுக்கு அயோத்தியில் கோயில் தேவையில்லை என்பது ஒரு மாற்று மத மூத்த கவிஞரான கவியரசுவின் முத்தான வரிகள் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்திய சுதந்திர சுவாசத்தை சுவாசிக்கக்கூடிய தகுதி முகலாயர்கள் காலம் தொட்டு இன்றைய அப்துல் கலாம் காலம் வரை பெருமைக்கூடிய பரவுடைய விஷயம் என்றால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மட்டுமே அந்த தகுதி உள்ளது என்று ஆணித்தனமாக எனது கருத்தை பதிவு செய்து, இந்த இனிய வாய்ப்பை நல்கிய குவைத் மண்டல மாமக தமுமுக நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, மேலும் நாம் ஒன்றுபட்ட சமுதாயமாக இணைவோம், ஒற்றுமையாக வழிபடுவோம், ஓரணியில் திரள்வோம். வாயில் கிளை மூத்த உறுப்பினர் அலாவின் அவர்களே, அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா பேரவையின் சார்பாக ராவுத்தர் கனி அவர்கள் கொள்கை பரப்பு பாடல் பாடுவார்கள். கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் கலைக்கிறேன். சுதந்திர தின விழா, இந்த விழாவை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறது நமது மனிதநேய மக்கள் கட்சியும் தமுமுகவும் இணைந்து ஒற்றுமையோடு செயலாற்றி கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்திய திருநாட்டில் சுதந்திரம் அடைந்தாலும் இந்த நாட்டில் வந்து சுதந்திரத்தை காப்போம் என்று உறுதுணையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் சலாவத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, நம் நாட்டிற்காக பாடுபட்டவர்கள் மறைந்த மாமேதைகள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த நாட்டில் வந்து பேசுவதற்கு உரிமையே அந்த மாமேதைகள் கோடிட்டு எங்களுக்கு காட்டி கொடுத்ததுதான். அப்படிப்பட்ட மாமேதைகளுக்கு நன்றி கடனாகத்தான் இந்த விழாவினை எடுத்து சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள் என்பதை பல பேச்சாளர்கள் பேசியிருக்கலாம், இன்னும் பேசுவார்கள். ஆகையால் நான் சில நல்ல உள்ளங்களை பற்றி பேசுகின்றேன். ஹக்கீம் சாஹிப் அவர்கள் இந்திய திருநாட்டிற்காக தன் உயிரை அர்ப்பணித்தவர்கள். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் அவரை வந்து நீ போராட்டத்தை கைவிடு, இல்லை என்றால் உன்னுடைய வாயில் இந்த இடத்திலே சுட்டு உன்னை தியாகம் பண்ணிவிடுவேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஹக்கீம் சாஹிப் சொன்னார், என் மண், என் தாயகம், என் இந்தியா, இந்தியனாக பிறந்த நான் இந்திய மண்ணில் சாவுவதை பற்றி நான் பெருமைப்படுகிறேன் என்று இந்தியாவில் தன் உயிரையே தியாகம் செய்து அர்ப்பணித்த ஒரே மனிதர் நம்ம ஹக்கீம் சாஹிப். தமிழகத்திலையும் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் செக்கு இழுத்தார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு கைத்தறி ஆடைதான் அணிவேன் என்று சொன்ன காந்தியடிகளுக்கும் நம் இஸ்லாமிய மாமேதைகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, ஒரு பாடலை சீனி முகமது அவர்கள் பாடினார் இந்திய தேசத்தை பற்றி. அந்த பாடலை பாடி நான் விடைபெறுகிறேன். இந்தியா எங்கள் தாய் நாடு,
இஸ்லாம் எங்கள் வழிபாடு. இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள். சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள். நாட்டின் துயரை ஓட்டிடவே தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லிம்கள். மறைத்து விட்டார்கள் நன்றியை, மறைந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள் நன்றியை, மறந்து விட்டார்கள். இதுதான் சோகமா நாங்கள் செய்த தியாகமா? இதுதான் சோகமா நாங்கள் செய்த தியாகமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை. கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை. வங்காளத்தில் நாங்கள் பட்ட காயங்கள் இன்னும் மாறாது. மறைத்து விட்டார்கள் நன்றியை, மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள் நன்றியை, மறந்து விட்டார்கள். இதுதான் நியாயமா நாங்கள் செய்த தியாகமா? இதுதான் நியாயமா நாங்கள் செய்த தியாகமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. மைசூர் சிங்கம் திப்புவின் வீரம் மனதில் என்றும் மாறாது. பகதூர் சாவுக்கு கிடைத்த துன்பம் நினைத்தால் நெஞ்சம் மாறாது. மறைத்து விட்டார்கள் நன்றியை, மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள் நன்றியை, மறந்து விட்டார்கள். இதுதான் நியாயமா நாங்கள் செய்த தியாகமா? இதுதான் நியாயமா நாங்கள் செய்த தியாகமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி எல்லோருக்கும். அம்மா பேரின் சார்பாக அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக மாமக செயலாளர் முபாரக் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒற்றையாக இறைவன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். குவைத் மண்டல தமுமுக மாமக இணைந்து நடத்தும் சுதந்திரம் நம் சுவாசம் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கிறேன். இதில் சுதந்திரத்தில் நமது பங்களிப்பு என்ற தலைப்பில் நான் உரையாட வந்திருக்கிறேன். இந்திய இராணுவ சுதந்திர படையில் அலி சகோதரர்களின் பங்களிப்பு. இந்திய இராணுவ சுதந்திர பங்களிப்பு படையினா நேதாஜி சுபாஷ் சந்திர படையில் தளபதியாக இருந்தவர் அலி சகோதரர்கள். அவர்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா, வெள்ளையர்கள் விரண்டு ஓடும் அளவுக்கு அவங்களோட பங்களிப்பு இருந்தது. அடுத்த